திரும்பி திரும்பி இருக்கா இல்லையான்னு ஒரே பதில் இல்லை. யாருடன் கூட்டணி என்பதை டெல்லி தலைமை முடிவு செய்யும். முந்தானதான சொன்னாரு. முடிவு செய்யலைங்கிறீங்களா? எங்க அதுக்கு என்னங்க அர்த்தம் நான் கேட்கிறேன். கிரீஷ் ஷோடேங்கர் அவர் தாங்க எங்களுக்கு இன்சார்ஜ். அவர் அதான் சொல்றாரு, இன்னும் கூட்டணி யாரோடு என்பதை டெல்லி மேலிடம் அறிவிக்கும்ங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இன்னும் அறிவிக்கல, இன்னும் அந்த கேட் ஒய்டு ஓப்பனா இருக்குங்கிறீங்க. அது அப்படி நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் யதார்த்தவாதி. வேற மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு. நான் என்னங்க சொன்னேன், தேர்தல் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம்னு அதான் யதார்த்தம்னு சொல்லிட்டேன். திரும்பி திரும்பி இருக்கா இல்லையான்னு ஒரே பதில் இல்லை. 1,00,000 ஓட்டுல 97,000 ஓட்டு திமுக இருக்கு. தமிழ்நாட்டு வாக்காளரை கேவலப்படுத்தாங்க சார். தனி மனித ஒழுக்கம் இல்லாத இந்த தேச சுதந்திரத்துக்கு எதிரானவங்க அவங்களுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களையும் சேர்த்து அவமானம். நேர்மையாளர் வேணாம், ஒழுக்கமா இருக்க வேணாம், தேசத்துக்காக போராடவே வேணாம், நல்ல ஆட்சி தந்தவே வேணாம், 4.5 வருஷத்திலேயே 5 லட்சம் கோடி புதுசா கடன் வாங்குறதா வேணும்னீங்கன்னா உங்களுக்காக நான் அனுதாபப்படுறேன்.